ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை தாம்பரத்தில் இருக்க மகேஷ் கார் கலெக்ஷன் தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம இன்னைக்கு வந்துட்டு என்னென்ன கார் இருக்குன்னு பார்ப்போம். டிசைர் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் எஸ்டரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபாக்லாம்ஸ் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க. சன்ஃப்ளேம் மோட்டர் இருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா டோர் பீடிங் போட்டிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோ. இது ஆட்டோமேட்டிக் காருங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட்ச் போட்டிருக்காங்க. ஸ்டேரிங் கவர்ஸ் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக் காருங்க. இது ஆண்ட்ராய்ட் 0 போட்டிருக்காங்க. இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2021 மாடலுங்க. சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 18,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. ஆட்டோமேட்டிக் காருங்க இது. பெட்ரோல் வண்டி இது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6,80,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. பார்க்க அடுத்த கார் என்ன பார்த்தீங்கன்னா எட்டியாக தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹெட்லைட்ஸ் இருக்குது. ஃபாக்லாம்ஸ் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. டோர் வைசர்ஸ் போட்டிருக்காங்க. சைட் பீடிங் போட்டிருக்காங்க. ரூஃபில் பார்த்தீங்கன்னா கோல்சனோட கேரியர் கொடுத்துருக்காங்க போட்டிருக்காங்க. சைட் பீடிங் போட்டிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட். இங்கே பார்த்தா ஃபுட் ஷேப் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டிங்கில் எட்டிகான் போட்டிருக்காங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா லெதர் மேட் போட்டிருக்காங்க. ஆம்பியன்ட் லைட் போட்டிருக்காங்க. ஃபுல் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸ்டேரிங் கவர் போட்டிருக்காங்க. ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. மிரரில் பார்த்தீங்கன்னா டிவி போட்டிருக்காங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. ரியர் பம்பர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா எர்டிகா விடிஐ மாடலுங்க. டீசல் இன்ஜின் மிடில் மாடல். சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டோர் பீடிங் போட்டிருக்காங்க. சில்வர் குரோம் பீடிங் போட்டிருக்காங்க. இந்த வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2017 சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. ஓனர் பார்த்தா சிங்கிள் ஓனர். கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8,20,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ரெனால்ட் லாகி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்இடி ஹெட்லைட்ஸ் போட்டிருக்காங்க, ஃபாக் லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரூஃபில் பார்த்தீங்கன்னா கேரியர் போட்டிருக்காங்க, டோர் வைசஸ் போட்டிருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ். ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டேரிங் கவர் போட்டிருக்காங்க. பைனியரோட ஆடியோ சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் இருக்கு. இன்டீரியர் கண்டிஷன் நீட்டாகவே இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் லாகி 2016 மாடலுங்க. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குது. சிங்கிள் ஓனர் தாங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,40,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க, நெகோஷியபிள் தாங்க. எனக்கு அடுத்தா பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா ஹூண்டா i20 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அலாய் வீல்ஸ் இருக்குங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நாலுமே பவர் விண்டோஸ், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இன்டீரியரில் பார்த்தா ஃபுல் ஃப்ளோர் மேட்ஸ் போட்டிருக்காங்க, சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்டேரிங் கவர் போட்டிருக்காங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல். இன்டீரியர் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i20 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ங்க. CRDI டீசல் இன்ஜினுங்க இது. இதோட இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டா i20 டீசல் வண்டிங்க இது. ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 68,000 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,40,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க, நெகோஷியபிள் தாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஸ்லாவியா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
ஹெட்லைட்ஸ், ஃபாக் லேம்ப்ஸ், அலாய் வீல் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க இப்போ இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதனாலுமே பவர் விண்டோஸ் போட்டிருக்காங்க. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸ்டேரிங் கவர் போட்டிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் காருங்க. கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் இருக்குது. இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ஸ்லாவியாங்க. ஆட்டோமேட்டிக் காரு, ஃபுல் டாப் மாடல். இது 2022 மாடல். கிலோமீட்டர்ஸ் பார்த்தா வெறும் 30,000 கிலோமீட்டர்ஸ் தாங்க என்ன இருக்குது. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 லேக் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நம்ம இன்றைக்கி அடுத்தா பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரெட்டா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் போட்டிருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் போட்டிருக்காங்க. அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நாலுமே பவர் விண்டோஸ். சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் செட் போட்டிருக்காங்க. இந்த காரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் காருங்க. இது இன்டீரியர் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. ரூஃப் ரைல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரெட்டா எக்ஸ்எக்ஸ் வேரியன்ட்ங்க. சிஆர்டிஏ ஆட்டோமேட்டிக் காருங்க. இது இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2016 மாடலுங்க. சிங்கிள் ஓனர். 1 லேக் கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குது. டீசல் இன்ஜினுங்க. டாப் மாடல் காருங்க. இது ஆட்டோமேட்டிக் கார். கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,30,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நம்ம அடுத்த பார்க்க கார் நம்ம பார்த்தீங்கன்னா
ஹோண்டா பிரியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹெட்லைட்ஸ் போட்டிருக்காங்க, ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் இருக்குங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. சன்ஃப்ளீம் மோட்டர் இருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ் போட்டிருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. கம்பெனியோட ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஃப்ளோர் மேட்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்டேரிங் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. அலாய் வீல்ஸ் போட்டிருக்காங்க, டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிரியோ ஐவி டெக் பெட்ரோல் காருங்க. இது விஎக்ஸ் வேரியண்ட். இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2017 மாடல் காருங்க. சிங்கிள் ஓனர் பெட்ரோல் காருங்க. இது கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,35,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. 2017 மாடலுங்க. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் தாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா ரிட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹெட்லைட்ஸ் இருக்குது, ஃபாக் லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. சன்ஃப்ளீம் மோட்டர் இருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ். சோனியோட ஆடியோ சிஸ்டம்ஸ் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ரிட்ஸ் விடிஐ வேரியன்ட்ங்க. இது டீசல் இன்ஜின். டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2009 மாடலுங்க. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,08,000 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குது. செகண்ட் ஓனர் காருங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம பார்க்க போகிற கார் நம்ம பார்த்தீங்கன்னா செவர்லெட் க்ரூஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹெட்லாம்ப்ஸ் போட்டிருக்காங்க, ஃபாக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க.
அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நாலுமே பவர் விண்டோஸ், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஃப்ளோர் மேட்ஸ் போட்டிருக்காங்க. சீட் கவர் கொடுத்துருக்காங்க, போட்டிருக்காங்க. இது பார்த்தா ஆட்டோமேட்டிக் காருங்க. கம்பெனி ஒரிஜினல் ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. சன்ரூஃப் இருக்குங்க இந்த காரில். இந்த கார் பார்த்தீங்கன்னா செவர்லெட் க்ரூஸ் எல்டிஇசட் மாடலுங்க. விசிடிஐ ஆட்டோமேட்டிக் இன்ஜின்ங்க இது. இந்த காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. டயர் கண்டிஷனுமே நாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2015 மாடல். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. டீசல் இன்ஜினுங்க, டாப் மாடல், ஆட்டோமேட்டிக் வண்டி, சன்ரூஃபோடு இருக்குது. சிங்கிள் ஓனருங்க. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 லேக் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தாங்க. நம்ம இன்றைக்கி அடுத்தா பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஈக்கோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹெட்லைட்ஸ் இருக்குங்க. டயர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. டோர் வைசஸ் போட்டிருக்காங்க. வாங்க இப்போ இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம்ஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. சன் ஃபிலிம்ஸ் போட்டிருக்காங்க. இந்த காரோட இன்டீரியர் கண்டிஷன் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. டயர் கண்டிஷன் நாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஈக்கோங்க. 2021 மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 38,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர். கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,30,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. வண்டியோட கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம அடுத்தா பார்க்க போகிற காரணம் பார்த்தீங்கன்னா டாடா மான்சா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு எஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹெட்லைட்ஸ் இருக்குங்க. வாக்லன்ஸ் போட்டுருக்காங்க. நாலுமே பவர் விண்டோஸ் போட்டிருக்காங்க. சீட் கவர் போட்டிருக்காங்க.
ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டுருவாங்க. ஆடியோ சிஸ்டம்ஸ் போட்டுருவாங்க. இன்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க. இந்த கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கார் பார்த்தீங்கன்னா 2011 மாடலுங்க. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,04,000 கிலோமீட்டர்ஸ் என்ன இருக்குது. செகண்ட் ஓனர். கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 லேக் தாங்க ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. டீசல் இன்ஜினுங்க இது. டாடா மான்சா மாடலுங்க இது. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க இது. ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி உங்களுக்கு எல்லா காரும் பார்த்துருப்பீங்க. எல்லா காரும் உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுலேயும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுலேயும் உங்களிடம் பாய்.